ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன் தமிழ் 2024 செகண்ட் வீக் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு நேற்று வந்துட்டு எஸ்டர்டே நடத்தின கிளாஸஸ் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஹேபிட்ஸ் வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம். ஐவி யூதே ஹீஷீட் வந்தால் நம்ம எப்படி அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹேபிட்ஸ் விஷயமா பேசணும் அப்படின்னா எப்படி பேசலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நேற்று நடந்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அதாவது நீங்கள் செஞ்சு முடித்த விஷயங்கள் இல்லைனா வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஸோ இதை பற்றி நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டர்டே ஐ கிவ் 500 டு பெகர். நேற்று நான் வந்து பிச்சைக்காரனுக்கு ஒரு 500 கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து கிவ்வுன்னு நம்ம சொல்லக்கூடாது. கிவ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எந்த வேர்டு வச்சு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐ கேவ் 500 rupees டு பேக்கர் எஸ்டர்டே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். கேவ்னா கொடுத்து முடிஞ்சது. ஓகேங்களா? கேவ். ஓகேங்களா? கிவ்னா ப்ரெசன்ட் டென்ஸ் நடந்துட்டுருக்கிறதுன்னு மீனிங். கேவ்னா கொடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். அது எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு பிச்சைக்காரருக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். நான் கொடுத்ததை நான் இன்னும் முடிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஷீ ஸ்போக் வெல். அவள் நன்றாக பேசினாள். இங்கே ஸ்பீக் வராது. ஸ்பீக் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஸ்போக் அப்படிங்கிறதா வந்துட்டு உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸாக நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லலாம், அவள் நேற்று நல்லா பேசினாலே அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம பேசலாம்னா, ஷீ ஸ்போக் வெல். நெக்ஸ்ட்டு, ஹீ ட்ரோவ் எ கார். அவர் கார் ஓட்டினான். ஓகேவா? ஸோ இப்போ அவன் கார் ஓட்டினான். அப்போ ஓட்டிட்டான், முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரைவ் வராது, ட்ரோவ். ஐ கம்ப்ளீட்டட் மை டாஸ்க் பை 7 o'clock. நான் எனது வேலையை 7 மணிக்குள்ளே முடித்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. அந்த டாஸ்க் வந்துட்டு ஆஃபீஸில் கொடுத்த டாஸ்க்கை நான் 7 மணிக்கு நான் முடிச்சு கொடுத்து நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, ஐ கம்ப்ளீட்டட் மை டாஸ்க் பை 7 o'clock. நான் எனது வேலையை 7 மணிக்குள் முடித்தேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு விஷயம் செஞ்சு முடிஞ்சிருச்சு இல்லைன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி இப்படி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷனாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி ஒரு டாஸ்க் பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ட்ரிங்க், ட்ராக், ஈட், எயிட், ரீட், ரெட். ஓகேங்க? கேட்ச், காட், ரைட், ரோட், ப்ளே, பிளேட், ரீச், ரீச்டு, வாக், வாக், குக், குக், ஸ்லீப், ஸ்ப்ளெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு, ஈட், ரீட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். ட்ராங்க், ஏட், ரெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ ரீட் சொன்ன மாதிரி ரெட். ஓகேங்களா? ஸோ கேட்ச் அண்ட் காட். ஓகேங்களா? கேட்ச்க்கு காட், ரைட்டுக்கு ரோட், முடிச்சிட்டேன். ப்ளே பண்ணியா? எஸ், பிளேட், முடிஞ்சிருச்சு. ரீச், ரீச், வாக், வாக், குக், குக், ஸ்லீப், ஸ்ப்ளெட். ஸோ இப்போ இந்த இதை வச்சு, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வச்சு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் வச்சு இந்த 10 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக சூட் ஆகுமான்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செக்ஷன். ஸோ இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். பை பாய். Yeah.